Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷ் 1 minute challenge தான் my dear students. 1 minuteல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கறத my dear students செக் பண்ண போறோம். வாங்க my dear students பார்த்தறலாம். சோ இந்த क्वेश्चन நீங்க பார்த்தோனே ஒரு மாதிரி பயமா இருக்கும் my dear students. ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் my dear students. இதுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் மட்டும் மெமரியில இருந்துச்சுன்னா இது 5 செகண்ட்ஸ்க்குள்ளாரே நீங்க ஆன்சரை சொல்லிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பலாம் அந்த ரிசல்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் தெரியாம இருந்தாலும் இதுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல. இது JEE Mains 2024 ஷிஃப்ட் 1ல கேட்ட ஒரு क्वेश्चन மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். வாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் f of x is equals to 4x plus 3 divided by 6x minus 4 my dear students. எப்பலாம் f of x equals to ax plus b divided by cx plus d இந்த மாதிரி வருதோ my dear students. இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. இது என்ன ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா f of x equals to f inverse of x. அப்படி இல்லனா f of x is equals to x. இந்த மாதிரி இது வரும் my dear students. இந்த ஃபங்க்ஷன் வரும் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா a plus d is equals to 0. இந்த a-வும் d-யும் நான் ஆட் பண்ணி எனக்கு 0 வந்துச்சுன்னா my dear students இந்த ஃபங்க்ஷன் அதாச்சும் f of x-ம் அதனுடைய இன்வர்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லை நம்ம இப்படி சொல்லலாம் my dear students. இப்ப இதே லாஜிக் தான் இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு -4 இருக்கு my dear students. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 0 வந்துருச்சு. So 0 வந்துருச்சுன்னா f of x is equals to f inverse of x my dear students. இங்க என்ன கொடுத்திருக்காங்க f of x. அப்ப இங்க g of x ங்கிறது லிட்டரலி என்ன my dear students? g of x equals to x. இப்ப x னா என்ன my dear students? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நான் என்ன கொடுக்குறேனோ அப்படியே வரும். அதாச்சும் இப்போ 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2, நான் நின்னா நானு அப்படியே எல்லாமே அப்படியே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு இங்க கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, இந்த டொமைன்லாம் கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால இதெல்லாம் பார்த்து நீங்க டென்ஷன் ஆகவே வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டைரக்டா இந்த கதைக்கு வந்துருவோம். ஸோ g of x is equals to x னா g of 4 is equals to 4 my dear students. அப்ப again g of 4. இப்ப g of 4 என்ன நமக்கு தெரியும், g of 4 my dear students. So again g of 4 is equals to 4 my dear students. திரும்ப இதுக்கு g of எடுத்தனாலுமே காம்போசிஷன் எடுத்தாலுமே என்னோட ஆன்சர் 4 my dear students. So answer is 4. அவ்வளவுதான் my dear students. இதுதான் நம்மளோட ஆஷ் 1 minute challenge. உங்களுக்கு இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகத்துக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் my dear students. தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க my dear students. Bye bye. Thank you my dear students.